வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்தை பார்க்க ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு உங்களுக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கார். அதுவும் சூரிய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது அது சின்ன சின்ன கழகங்கள். ஏன்னா நட்சத்திராதிபதியும் அது 3ல் இருந்து இவர் 2ல் இருக்கும்போது இந்த 2-3 காம்பினேஷன் வந்தாலே சின்ன சின்ன கலகங்கள், அதுவும் மறைமுகமான கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது இடம்னு பேசினா டபால்னு கோவம் கத்திடுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3-6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக முடிஞ்சு அதனால் காசு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 2-7ஆம் அதிபதியான சுக்கிரன். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாதத்தில் போகும்பொழுது நிறைய சொத்து பத்துக்கள் இல்லை திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்களால் ஒரு சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபமும் நல்ல ஏற்றமும் இந்த வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி அற்புதமாக இருக்கும். குழந்தைகளோட பெரிய பெரிய வெற்றிகள் சாதனை புரியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லும் பார்த்து பேசணும். ஏதாவது இடமா பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சூடாயிடுவீங்க. யாராச்சும் மறைமுகமாக ஏதாவது சொல்ல போய் நல்லா எமோஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு இப்போ 4ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுமே நல்ல அமோகமான விஷயங்கள், அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகரம் முடியறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10-11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்பொழுது அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்குது. ஸோ நட்சத்திர பரிவர்த்தனையும் போது குரு சனி பரிவர்த்தனையில் இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி சொத்துக்கள் டீல் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்குமே இந்த சனி புதன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பேசி சிரித்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக சூரியன் தசாபுக்தி எந்திரங்கள். சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய சாதனைகள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர தசாபுக்தி எந்திரங்கள் தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் இருக்கலாம். வெளியூரில் இருக்கணும் சின்ன மனக்கசப்புகள் கொஞ்சம் ஒரு டென்ஷன் போகலாம் இல்லையா. அதுக்கப்புறம் செவ்வாய் புதனுக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும் மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுதன். செவ்வாய் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவோம், எமோஷனல் ஏதாச்சும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமான சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக செவ்வாய் ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து உச்சமாக இருக்கிற குரு அது சனியுடைய சாரத்தில் போகும்போது மேற்படிப்பு சம்மந்தமான தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், பெரிய எதிர்பார்ப்போட ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கான குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி இருந்தாலும் சனி 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டுப்பீங்க. ஸோ அது பெரிய வெற்றியாக மாறும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி இருந்தாலும் புதன் 3-6ஆம் அதிபதி இப்போ 4ல் இருக்கும்போது
கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் விற்பனை, புது சொத்துக்கள், புது வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் இல்லை, கொஞ்சம் அம்மாவுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புத்தி சம்மந்தமான விஷயங்கள், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு குரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 அதிபதி. 2 அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்கும், அது அற்புதமான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது குரு சுக்கிரனோட பெரும் பணம் சம்மந்தமான விஷயம், ரியல் எஸ்டேட் இல்லை பூமி சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயம் ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுதன், கேது வந்து 5 இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களையும், விநாயகர் வழிபாடும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள், உள்ளூர் பிரயாணங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. 5 அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குழந்தை அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 2 அதிபதி 3 இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களும் வரும். ஏன்னா 2-3 காம்பினேஷன் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் மற்றவங்க வந்து பின்னாடி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுக்காமல் போங்க, நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் இல்லையே. இதெல்லாம் காதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த வேலை பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்குது அவசியம். புதிய டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சைன்லாம் பண்ணும்போது 1-4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 2 இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள், மனை வீடு வாங்குவதற்கான யோகமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியதான். ஏன்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக அலையிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். சில நேரங்கள் மனைவிக்கு கணவன் மனைவி 2 பேருக்குமே சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கொஞ்சம் கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து சில நேரம் வந்து ஐயோ என்னவோ ஏதோன்ற ஒரு பயங்கள், அந்த பயத்தினால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9-10ஆம் அதிபதியான சனி 11 இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கலைஞர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய சீக்வன்ஸுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ தசாபுக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினால் சூரியன் 4ஆம் அதிபதி 2 இருக்கும். புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை அற்புதமாக கொடுத்துருங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி, சந்திரன் 8 இருக்கும்போது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது சுப விரயங்களை ஏற்படுத்திருக்காங்க. அதுவும் ராசியிலே வராதுங்க. 12ஆம் அதிபதியின் போது சுப விரயங்கள், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 10 இருக்கும்போது பிரம்மாண்டமான தொழில் சிந்தனை, பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கற்பனையிலேயே வந்து இப்படி ஆயிடுமோ அப்படியான ஒரு பயம் வரும். அதே மாதிரி முயற்சிகள் வந்து சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நிலபுலன்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள், இளைய சோதர சம்பந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி என்பது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது வெளிநாடு, வெளி மாநிலங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி என்பது 2-5ஆம் அதிபதி 3 இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வெற்றி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க நினைச்ச இடத்துல சீட் கிடைக்குது. அவங்களுடைய வந்து வெற்றியை பார்த்து நம்ம பூரிப்பும் சந்தோஷம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து 4 இருக்கும்போது வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் லோன் போடுறது, கொஞ்சம் பராமரித்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ரிஷப லக்னமானது சுக்கிர தசாபதிகள் சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே மாற்றுறது, அங்கேருந்து இங்கே போகிறது, கொஞ்சம் சின்ன சின்ன உள்ளூர் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பான மாற்றத்தை லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி, ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள், சொத்துக்கள், வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு அந்த 7ல் போகும்போது அற்புதமான பலன்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலுமே உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் வந்து 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது வருமானங்கள் கூட்டுத்தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களோ கணவன் மனைவிக்கினுடைய சின்னதாக ஒரு உறவு கசப்புகள் குடும்பத்தார் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், இல்லை பணம் சம்பந்தமான விஷயம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் புதனுடைய சாரத்துலேருந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ல் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம், மற்றபடி வந்து வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 3ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரயாணங்கள் பிளான் பண்ணுவீங்க. இளைய சகோதரர் நீங்களும் மீட் பண்ணி சில முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பத்திரங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தின் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து நல்ல அற்புதமான பலன்கள் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. நிலபுலங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களும் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதம், செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 11லேருந்து இப்போ 12 வந்துட்டார். வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், பெரிய வரவுகள் வந்தாலும் நிறைய அலைச்சல்கள் நிறைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியங்கள், குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ல் இருக்கார். ஸோ அவர் வந்து 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது, வியாபாரமெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் மன உளைச்சல்களோ சின்ன சின்ன ஒரு தர்ம சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதில் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியந்திரங்கள், சனி வந்து 10ல் இருக்கும், பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் விற்பனையில் எல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். இதில் லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள், புதன் வந்து தான் 1, 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துருவாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு நிலப்புலன்கள் சொத்துக்கள் சம்பந்தமான பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் பெரிய லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை பெரிய லிட்டிகேஷன்ஸில் இருக்க சொத்துக்கள் எல்லாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசி தீர்வு காண்றதுக்கான வாய்ப்பு, லீகலாக வந்து அவுட் ஆஃப் கோர்ட் போயிட்டு கூட பேசி வந்து சமாதானம் புரியறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான விஷயம் சந்தோஷங்கள் குதூகலங்கள் பெரிய வருமானங்கள் ஏதாச்சும் பூர்வீகத்திலேருந்து எதிர்பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து அற்புதமாக வேலை சம்மந்தமான விஷயங்கள் லோன் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்கான நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப மாற்றிப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 3, 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் சில விஷயங்கள் நிறைய குழம்புவீங்க. ஸோ என்ன குழப்பங்கிறது கொஞ்சம் ஒரு வாட்டி எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து படிங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவு கண்டிப்பாக கிடைக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயே இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களும் அதுக்கான ஐடியாஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய ஒரு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கவனமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் தேதி இப்போ 11ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பா பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு லிட்டிகேஷனோ, பேச்சுவார்த்தைகளோ, சொத்து தகவலோ பூர்வீகத்தில் இருந்ததுன்னா இப்போ பேசும்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா. ஆனால் உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவு தான் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7 8ஆம் அதிபதி. ஸோ 7 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தந்தைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், ட்ராவல்ஸ், அதாவது எங்கன்னா வெளியூர் வெளி மாநிலங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது ஏதாவது வெளிநாடு போகலாங்கிற எண்ணங்களை தூண்டும். பட் இருந்தாலும் அப்பாக்கும் உங்களும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தான். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலங்கிற ஒரு விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி எந்திரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவுகள், நிறைய விஷயங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி எந்திரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். அப்புறம் கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போது 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தை இல்லாதவருக்கு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தினா ராகு வந்து 8ல் இருக்கும்போது வெளி மாநிலங்கள், வெளி நாட்டில் இருக்கவங்க இல்லை இங்கேயே வந்து வெளி மதத்தினரிடம்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்களை, ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி எந்திரங்கள். குரு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் சில நேரங்கள் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து அப்பாவுடைய உடல்நலமோ இல்லை உங்களோட உடல்நலத்தில் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உடல் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி ராசியில் வரும்போது நமக்கு கால் சம்மந்தமான விஷயங்கள், தொடையிலையோ சின்ன சின்ன ஒரு வலிகளோ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி 7 8ஆம் தேதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு அவங்களும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகணும். வெளி மாநிலங்கள், வெளி நாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி அந்த 3 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள்லாம் வந்து வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எது உண்மையாக நடந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது 2ல் இருக்கும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவோம், கொஞ்சம் இடகுடமாக பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருது. வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்களை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும். ஸோ வரவுக்கு ஏற்ற மாதிரி பெரிய செலவுகளும் காத்திருக்குங்கிறது வந்து எங்கள் விஷயம் இல்லை. ஸோ அதனால் ஒரு நல்ல சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரியல் எஸ்டேட், வண்டி வாகன துறையில் இருக்கவங்க வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 5 8ஆம் அதிபதியான குரு இப்போ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் ஆகுதோ அப்படிங்கிற எண்ணங்கள் சில நேரம் வந்து
குழந்தைகளை என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யார்கிட்ட ஏதாவது இடவரம் பேசினோம்னா அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அவங்க குடும்பத்தை வந்து திட்டிக்காமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து பெரிய எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பேர்படிப்பு பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்த்து தசாபதிகள் சிம்ம லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து இப்போ 11ல் இருக்கும்போது அற்புதமான விஷயம் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் வந்து பெரிய பெரிய வேலைகள் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து குழந்தைகள் வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாகும். கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 4 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி அப்பா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபதியில் ராகு வந்து 7ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் வந்து எமோஷனாக இருப்பீங்க. சம் டைம் எதிராளி வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்துறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் நிதானத்தை அந்த டைமில் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபதி வந்து குரு வந்து உங்களுக்கு 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களையோ ஒரு டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுவோம். பட் இருந்தால் ஒரு சின்ன சங்கடத்தையும் அவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி என்பது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி இருந்தாலும் புதன் வந்து 2 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னம் வந்து கேது தேசம் கேது வந்து ராசியிலே இருக்கும். கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுவோம். என்ன பேச ஏது பேசணும் ஏதாவது பேசிட்டு அதனால் ஒரு சின்ன மனஸ்தாபங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி அவர் வந்து 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறையா இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். பட் இதெல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு லாபமாக மாறும். ஸோ அதனால் வந்து எஃபோர்ட் நிறைய போடுங்க. அது அற்புதமாக பண்ணாலும் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11ல் பெரிய வெற்றிகள் தொழில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் சுக்கிரன் 11ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வரவுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் நினைச்சதோட பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுமே நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையான ஒரு கான்ட்ரவர்சிஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள். பிரயாணங்கள் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 7ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தான் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து இப்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து இப்போது வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 6ஆம் அதிபதியான 5 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே அற்புதமான வெற்றிகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல அற்புதமான நல்ல பலன் கொடுத்தாலும் 8ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கும்போது தேவையில்லாத கோபத்தை மட்டும் அப்போ குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாவது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
கன்னி லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி, சந்திரன் 11ஆம் அதிபதி. அற்புதமான பலன்கள், வீடு மனை மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், பெரிய வெற்றியும் பெரிய லாபங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி வந்து செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 9ல் இருந்து அப்பாக்கும் மகளும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலே மன சங்கடங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கும், வேலையில் ஒரு நல்ல வெற்றிகள், எதிரிகளை வீழ்த்தி பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து 4 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதில் தான் நமக்கு ஒரு மண்டகடி வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை வேலை செய்கிற இடங்களில் வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி. புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க, பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். தொழிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஆய்வுகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி இருந்தார்கள். கேது வந்து 12ல் இருக்குங்க. ஸோ 12ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், தனியாக போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நைட்டு போய் உட்காந்து குழம்பாமல் யோசித்து இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுங்க. எந்த வித குழப்பமும் கண்டிப்பாக இருக்காதுங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்திற்கான விஷயங்கள் நல்ல லாபகரமாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்கேன். மற்றபடி இல்லைங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிட்டு தேவையில்லாத தர்க்கங்கள், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பூர்வீக கர்மான்னு சொல்லுவோம். ஸோ 10 6 3 போது கொஞ்சம் பூர்வீக கர்மாக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால அதை வந்து தீர்த்துக்க முடியும். அதனால் வந்து அது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அம்மாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வந்து டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிலபுலன்கள், வண்டி வாகனம் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஆசை காட்டி மற்றவங்க நம்ம வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் அதிபதியான புதனும் வந்து அங்கே வந்து 10ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி, பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எஃபோர்ட் இப்போ போடும்போது கண்டிப்பாக பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தா படிப்பு ஏதாவது மேற்படிப்பு ஏதாச்சும் வெளியூர் வெளிநாட்டில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னம் வந்து சந்திர தேசாபத்தில் சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி, சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத தர்க்கங்களை
அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. துலா லக்னமாக வந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது இப்போது ஏதாச்சும் வந்து குழந்தை இல்லாதவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்தவர்கள் 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தவர்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் வரும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி யந்திரங்கள், புதன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது 11ல் இருக்கும். இந்த வழக்குகள் வெற்றி, ரொம்ப நாள் லிட்டிகேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் இருக்குன்னா அது வந்து கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி யந்திரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து இப்போ 7ல் இருக்கும்போது, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 2 5ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 9ல் இருக்கும்பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 3 4ஆம் அதிபதியான சனி இப்போ 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள், கொஞ்சம் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலகுலன்கள், சொத்துக்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத சந்தேகங்களோ, தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ, ஒரு வாக்குவாதங்கள் வரும். லோன் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா வந்து பிரயாணங்களில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன் அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகும். ஆனால் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. வெளிநாடு படிப்பு, மாநிலங்களில் போய் படிக்கணும்னு அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து சிறப்பான ஒரு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் போது 10ஆம் அதிபதி சூரியன் இப்போ 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறமா 11ஆம் அதிபதியான புதன் இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ணனுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் முரண்பாடு இருந்தால் இப்போ பேசி கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி இப்போ வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தேசாபதி. சந்திரன் வந்து 9ஆம் அதிபதி வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி வந்திருக்காரு. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி இப்போ 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபார ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்குங்க. ஸோ 4ல் உள்ள ராகு வந்து கொஞ்சம் தாயாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரம்மாண்டமான வண்டி வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து 2 5ஆம் அதிபதியான குரு இப்போ 9ல் இருக்கும்போது
கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும். குடும்பம், பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக அது சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அப்படின்னும் போது பெரிய வெற்றிகள், உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் அடைக்கும். குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன மன வருத்தங்கள், கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுத்தும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நிலவுலர்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும். அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து வியாபார ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். ஏன்னா வந்து அங்கே வந்து செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு நபர்களால் நமக்கு மனசங்கடங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் அதிபதி 9ன்னும் போதே தேவையில்லாத சந்தேகங்களை முதல்ல வந்து ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து மற்றவங்க உங்கள் மனைவியை குழப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 8இல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வைக்கிறது, அதீதமான ஒரு மற்றவங்கள மாதிரி நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம தகுதிக்கு மீறிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கடனோ வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 3ஆம் அதிபதியான சனி 4இல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை செய்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து கொஞ்சம் நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான குரு வந்து 8இல் இருக்கும்போது தாயார் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8இல் உள்ள கிரகம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்க போவோம், அது அதிகமாக இழுத்து விட்டு பெரிய கடனை நம்ம தள்ள கட்டி அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போராடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் 8இல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிகள் ஒரு வாக்குவாதங்கள், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வேணும். கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது, கொஞ்சம் கோயில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 7இல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெகனைசேஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து என்னை வந்து யாரும் அங்கீகாரம் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான புதன் 8இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஓவராக வந்து நம்ம கடன் வாங்கி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 8இல் இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதில் வந்து நமக்கு மன வளர்ச்சியோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்ப்போம். தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுரம். சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 7இல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், பிரயாணம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் முதல்ல வந்து ஒரு 2-3 நாட்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயம் நல்ல வெற்றிகளும் சந்தோஷம் குதூகலங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயங்களையும் கொடுத்துரும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்குற சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு 3இல் இருக்கும். நல்ல தைரியங்களும் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற வெறியையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்லா கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பெரிய சக்ஸஸ் உங்களுக்காக காத்திருக்கு. தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபுரம். குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது
கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3ஆம் தேதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும். கணவன் மனைவிக்கும் தேவையில்லாத தர்க்கங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 9ல் இருக்கும்போது தந்தை வழிக்கும் உங்களுக்கும் ஒரு தர்க்கங்கள் ஏற்படலாம். அப்பா சொத்துக்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து லீகல் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி இப்போ 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை வரும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரும். வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இருந்தாலும் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது தோளில் கைப்பட்டு நம்மளை ஏமாற்றுவார்கள், பின்னாடி குத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான பலங்கள், உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4, 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள், சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமான பலங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுத்துரும். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு அங்கீகாரம் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய சீட்டு ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்களும் கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகப்படுத்தினாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர ராசிகளும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து பாசஸால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது பயணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய சொத்துக்களோ இல்லை பழைய வண்டி வாகனங்களை விற்று புது வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை நிறைய பேர் கொடுக்குங்க. அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள். இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். மகர லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி என்ற சூரியன் 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி வேலை செய்கிற இடங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள், வம்சவிருத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் எமோஷனாக ஏடாவடமாக பேசிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி, குரு வந்து 7ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா பின்னாடி பேசுவாங்க, நேராக பேச மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ 8ல் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான விஷயம் சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது சனி வந்து 2ல் இருக்காது, பார்த்து பேசணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து கண்ணாமண்ணான்னு பேசிடுவோம், அதனால் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும், கொஞ்சம் மன சங்கடங்களோட வேலை பார்க்குறதுக்கான விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அங்கீகாரம் கிடைச்சாலும் சில நேரங்கள் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5, 8ஆம் அதிபதியான புதன் இப்போ வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மனசங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்க. நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு குழப்பங்களை போட்டு மண்டையில் போட்டு ஓட்டாமல் நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க பழகுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து அற்புதமான பழகுங்கள், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன்லாம் அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிகள் வருமானங்கள், ஸோ வருமானங்கள் நீங்கள் பிளான் பண்ண விஷயங்களுமே அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிகளும் ஒரு 8ஆம் அதிபதி வந்து இப்போ 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். அதனால் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து நமக்கு எதாவது நர்வ் சம்மந்தமான விஷயம், நரம்புகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது கால் வலி, கால் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அது 9 தொடைப்பகுதிகளில் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளையும் நமக்கு தேவையில்லாத மன தர்க்கங்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். இல்லை அப்பா சார்ந்த உறவுகளும் உடம்பு சரியாமல் போய் அதுக்காக செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மாக்கும் உங்களும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அது சனி செவ்வாயோடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை ஜாஸ்தி ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். 2 11ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல வருமானங்களை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது வந்து 2 11 முகம் மற்றும் கால் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்துக்கிறது நல்லது. அதனால் வந்து இதுக்கு தீர்வுன்னு சொல்ல போனோம்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு, ஒரு குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வழிபாடோ ஒரு பிரார்த்தனை வைக்கின்ற பட்சத்தில் வந்து இது கண்டிப்பாக இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வரலாங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபுக்தி பலங்கள். கும்பலகணமாக வந்து சூரியன் தசாவும் சூரியன் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தை இல்லாத ஒரு குழந்தை பிறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. கும்பலகணமாக வந்து சந்திர தேசாபுரம், சந்திரன் 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து அற்புதமான பலங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுரம், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்பலகணமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள், ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையிலும் எமோஷன் ஆவீங்க, கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பலகணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 2 முகம் மற்றும் கால்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது சனி வந்து இப்போ 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடா உடம்பு கண்ணாமனான்னு பேசணும், கொஞ்சம் என்ன தேவையோ அதுக்கு யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள், புதன் 5 8ஆம் அதிபதியான புதன் இப்போ 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு புலம்பாமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் இப்போ வருது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப லக்னமாக வந்து கேது தேசாபுரம், கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் அப்பப்போ வந்து போகும், திடீர்னு பேசாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க, இருக்கிறது ஒரு குட்டி லைஃப் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கும்பலகணமாக வந்து சுக்கிர தேசாபுரம், 4 9ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்காங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி யாராச்சும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இதற்காக வரும், அதெல்லாம் கண்டுக்காமல் நடக்கட்டும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ஒரு தேவையில்லாத மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வண்டி வாங்குகிற யோகங்களை கொடுக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிகளில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமும் குதூகலம் எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 6ல் இருக்கும்போது 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். குழந்தைகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலையோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட், இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தூக்கி போட்டு போங்க, ஒரு வாரத்தில் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. இப்போ வந்து அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சனி 12ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய லெவலில் வரணும், பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் பெருசாக எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்து யாருக்காச்சும் இந்த சனி தசா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மற்றவர்களை நம்பாதீங்க. ஏன்னா கூட இருந்து கழுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஸோ இதுவே பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், ப்ரொமோஷன்ஸ், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு அற்புதமான பலன்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகளை நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் செலவுலையும் கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போ வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். ஸோ கலகங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்காமல் அது உண்மை பொருள் என்னன்றதை வந்து யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தூங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து பேசுகிறது பழகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. மீன லக்னமாக வந்து குரு தசாபதி, குரு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி இப்போ வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதீதமாக முதலீடெல்லாம் இப்போ தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இப்போது அதுக்கான காரணம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மாமியார் சார்ந்த உறவுகள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து ராசியில் இருக்கும்போது பெரிய பிரம்மாண்டமான கனவுகள், பெரிய லெவலில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோன்றும். இருந்தாலும் கூட இருப்பவரிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து புதன் தசாபதி 4 7ஆம் அதிபதி இப்போ 5ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, மனைவியால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 6ல் இருக்கும்போது வழக்குகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போது கொஞ்சம் வந்து அடைச்சி பாருங்கள், இன்னும் வருங்காலங்களில் வந்து முழுசாக அடைச்சிருவீங்க. அதே மாதிரி வந்து லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் அவுட் ஆஃப் கோர்ட் போய் கூட பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் போகிற எஃபோர்ட் வந்து பார்த்தா இன்னொரு 4 மாதத்தில் வந்து எல்லாமே கிளியர் ஆகி உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள், சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி 5ல் குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது,
சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறதுலாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைவது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா காலகாலமாக, எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே. ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இதாலன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதிக்கு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தர் டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.